தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தொண்டர்களுக்கு ஒரு மிக முக்கியமான நல்ல செய்தி, இன்ப செய்தியை வெளியிட்டுள்ளார். அதாவது தொண்டர்களுடன் நேரடியாக ஃபோட்டோ ஷூட் நடத்த திட்டமிட்டுள்ளார். இது பற்றியான முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது 2017 ரஜினிகாந்த் தனது அரசியல் வருகையை அறிவிக்கும் கட்டத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்தித்து அவர்களுடன் தனித்தனியாக புகைப்படம் எடுத்தார். அது தொண்டர்களுக்கிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. அதேபோல விஜய் தற்பொழுது மாநில நிர்வாகிகள் முதல் கிளை நிர்வாகிகள் வரை சுமார் 2000 பேரை நேரில் சந்தித்து போட்டோ ஷூட் நடத்த திட்டமிட்டுள்ளார். அடிமட்ட இணைப்பு, தொண்டர்களுக்கான நேரடி அணுகல் என்ற ஒரு பாலத்தை விஜய் அவர்கள் உருவாக்க உள்ளார். ஒரு அரசியல் கட்சியின் பலம் அதன் அடிப்படை தொண்டர்கள்தான் என்பதை விஜய் அவர்கள் தற்பொழுது அரசியல் களத்தில் என்ன செய்தால் எப்படி வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்ந்து விஜய் அவர்கள் நேரடியாக நிர்வாகிகளை சந்தித்து புகைப்படம் எடுப்பது அவர்களிடம் நெருக்கத்தை உருவாக்கும். தலைவர் எங்களை மதிக்கிறார் என்ற உணர்வு தேர்தல் பணியில் அதிக ஈடுபாட்டை ஏற்படுத்தும் என்பது விஜய் அவர்கள் எண்ணம். விஜய் சமூக வலைதளங்கள் மூலமாக பிரச்சாரங்களை செய்ய திட்டமிட்டுள்ளார். விஜயுடன் எடுத்துக்கொள்ளப்படும் ஒவ்வொரு புகைப்படமும் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்படும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் இது வேகமாக வைரலாகும். இதன் மூலம் எந்த செலவும் இன்றி கட்சியின் பிரச்சாரம் மாநிலம் முழுவதும் பரவக்கூடும். மற்ற கட்சிகளை விட விஜய் அவர்கள் பிரச்சாரம் மிகவும் இலகுவாக இருக்கும் என்பதுதான் தற்பொழுது விஜய் அவர்களது யுக்தியாக இருக்கிறது. இது அதிமுகவாலோ அல்லது திமுகவாலோ இதை செய்துவிட முடியாது. ஏனென்றால் விஜய் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த நல்ல உள்ளம், விஜய் அவர்களது மீது வைத்த மக்கள், ரசிகர்கள் போன்றவர்கள் விஜய் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த மரியாதை தான் தற்பொழுது விஜய் அவர்களை வெற்றியடைய வைக்கப் போகிறது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்களது வெற்றி என்பது நிரந்தரமானது. அதை யாராலும் தடுக்க முடியாது. விஜய் அவர்கள் கட்சி பணிகளை மேற்கொள்ளாமல் ஒவ்வொரு இடமாக சுற்றுகிறார் என்று பல்வேறு கட்சியின் நிர்வாகிகள் விமர்சனம் செய்கிறார்கள். மற்ற கட்சியின் நிர்வாகிகள் விமர்சனம் செய்வது அவர்களது கட்சியை பலம் செய்வதாகும். ஆனால் உண்மையாகவே விஜய் அவர்களது எண்ணம் எல்லாமே வெற்றியடைய வைப்பதற்கான இலகுவான செயல்பாடுகள் என்ன இருக்கிறது என்பதை பற்றி மட்டும்தான், அதை தான் பின்பற்றுகிறார். தற்பொழுது இருக்கக்கூடிய இணையதள வசதிகள் மூலம் ஒவ்வொரு தொகுதிகளுக்கு செல்லாமலே அதன் பிரச்சனைகளை சரி செய்வதை பற்றி இணையதளத்தின் மூலமாகவே தன்னுடைய கருத்தை முன்வைப்பார். அதன் மூலம் வெற்றியடைவார் என்பதுதான் விஜய் அவர்களது திட்டம். இந்த திட்டம் வெற்றியடையுமா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.